நம்மோடு கூட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நம்மளுக்கு இன்னும் அதிகமாய் இதுவரைக்கும் இல்லாதபடி ஒரு ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களாம் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்ய போகிறார். நம்ம நினையாத அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 126 கூட அவர் நம்மளுக்கு செய்யும்போது புறஜாதிகள்லாம் கண்டு மகிழ்வாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 126 பார்க்குறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்ம இருந்தோன்னு சொல்லியிருக்குது. நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம். இது எப்படி நடந்தது? அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளுடைய ஆலயத்தை, நம்மளை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். இந்த நாளில் இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் அந்த கீவேர்டு அதுதான். அவரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். 33ஆம் அதிகாரம் இது எக்ஸலன்ஸ் ஆஃப் த ரெஸ்டோர்ட் நேஷன். நம்மளை கர்த்தர் திரும்ப கட்ட போகிறாரு. நம்மளை மீட் அமைக்க போறார். ரெஸ்டோரேஷனா மீட் அமை அப்படின்னு அர்த்தம். திரும்பவுமா நம்மளை கட்ட போகிறாரு, மீட் அமைக்க போகிறார். ஆமேன். எரேமியா 33ல் 3:9 வசனம், அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் இருக்கீங்களா? ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியம் சொல்லும்போது அந்த பெரிய காரியம் நம்மளுக்கு எப்படி இருக்குமா? எட்டாது. நம்மளுடைய சிந்தனையில கூட அது எட்டாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக இந்த வருஷம் செய்ய போகிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொண்டு 9ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்மளுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மையை கண்டு மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? பயந்து நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை, நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். 11ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லி அவரை துதிப்போமா? ஏன்னா அவர் தான் சிறையிருப்பை திருப்ப முடியும். எத்தனை வருஷத்தின் சிறையிருப்புகளாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வயது 50ஆக இருக்கலாம், 40ஆக இருக்கலாம். ஒருவேளை பிறந்தது முதலே சிலருக்கு சில சிறையிருப்புகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் கர்த்தர் காட்டத்தி வெள்ளத்தை திருப்புது போல கர்த்தர் இந்த வருஷம் நம்மளுடைய சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் திருப்புவார். அப்படி சிறையிருப்புகள் திரும்பும் போது என்ன உண்டாகும்? கண்டிப்பா மகிழ்ச்சியும் கம்பீர சத்தமும் தான் உண்டாகும். இந்த 11ஆம் வசனத்துல வாசித்ததின்படி மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோடைய சத்தத்தை நம்ம கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருப்போம். மணவாட்டிகள் யாரு? சபை. நம்ம தான் மணவாட்டிகள். நம்மளுடைய சத்தமும் கேட்கப்படும், அவருடைய சத்தமும் கேட்கப்படும். அது எவ்வளோ எத்தனை ஆனந்த களிப்பாக இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். இந்த வருஷம் அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். கர்த்தருடைய களிப்பின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் நம்ம வீடுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். நம்ம சங்கீதம் 27 கூட தாவீது கேட்டதின்படி கேட்டார் சொல்லியிருக்க. சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கோம், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்டேன், ஒன்றையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும்படியாக அதையே நாடுவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு. நம்மளும் ஒரே ஒரு காரியம், ஒன்றை மாத்திரம் கர்த்தர்கிட்ட கேட்போம். என்ன வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு சென்றாலும், உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிறதையே நான் வாஞ்சிப்பேன், அது மாத்திரம் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம இந்த 33:3 வாசித்த, அதுதான் கீவேர்டு. எரேமியா 33:3 நம்ம வாசித்ததின்படி
ஃபஸ்ட்டு என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம கூப்பிடணுன்னா அவர் கூட இருந்தால் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும். அவருடைய சன்னிதானத்தில் நம்ம தங்கி இருந்தால் தான் அவரை கூப்பிட்டுட்டே அவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம வாசித்ததின்படி மணவாளனின் சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் மணவாட்டியாகிய நம்மளுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட காலங்கள் வருகிறது. நம்ம அதுக்காக ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை கர்த்தர் நம்மளுக்கு தரும்படியா இன்னும் அநேக கிருபைகள், கிருபையின் வரங்கள், அபிஷேகங்கள் நம்மளுக்கு ஊற்றப்படும்படியாக ஜெபிப்போம். நேற்று கூட ஜெபிச்சோம். அபிஷேகம் நம்ம எந்த பாத்திரத்தை கொண்டு போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரப்போகிறது. கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிற நன்மைகளை எல்லாம் காண்கிறவர்கள் அவர்களும் பயப்படத்தக்கதான காரியங்கள் நம்மளுக்குள்ள, சபைக்குள்ள, மனவாட்டியாகி நம்மளுக்குள்ள கர்த்தர் அதை உருவாக்க போகிறாரு. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2025 கூட எங்களுக்கு நீர் காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, 2024 முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரப்பா. எங்களுடைய எல்லா ஏற்ற தாழ்வுகளிலும் நீர் கூட இருந்தீரப்பா. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, வருஷத்துல துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எங்க மேல இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு தேசத்தை நீங்க காண்பித்திருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. அன்றே இந்த 2025 பிரவேசித்திருக்கிற நாங்கள் அப்பா ஒரு வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக அப்பா அநேக ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக எங்களை நீங்க அபிஷேகம் பண்ணும்படியாய் சபையாய் எங்களை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல அப்பா. ஆண்டவரே, இன்னும் வரும் காலங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ள செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் கர்த்தாவே. எங்களுடைய சிறையிருப்புகளை எல்லாம் நீங்க திருப்ப போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, அது எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் அப்பா உம்மால முடியும் கர்த்தாவே. அப்பா, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. அப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளின் நிமித்தமாய் கர்த்தாவே புறஜாதியார்கள் அதை கண்டு நடுங்குவார்கள், பயப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்குள்ள செய்யுங்கப்பா. எங்களுடைய சபைக்குள்ள செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய மணவாளனின் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு ஆரவாரம், ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற எங்களுக்கு அப்பா ஆண்டவரே அநேக சந்தோஷங்களை, அநேக மனமகிழ்ச்சி நாட்களை, மனமகிழ்ச்சியின் மாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ பேருக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறது அல்லப்பா. ஆண்டவரே, இது ஒரு திருப்பு முனையின் மாதமாய், திருப்பு முனையின் ஆண்டாய், திருப்பு முனையின் நாளாய் இது எங்களுக்கு அமைத்து கொடுங்க கர்த்தாவே. இந்த நாளில் நாங்கள் தொடங்குகிற இதே சந்தோஷம் ஆண்டவரே இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்கிற வரையில் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த சந்தோஷம் அப்பா ரட்சிப்பின் சந்தோஷமாக கூட மாறும்படியாய் ஆண்டவரே சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபை அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற சபையாய் ஆண்டவரே அப்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உதவி செய்யுங்க அப்பா. நீங்க உதவலைன்னா எங்களால முடியாது கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் அப்பா. ஆண்டவரே, எப்பேற்பட்ட தேவைகளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம் ஆண்டவரே, அவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அநேக நாள் நாங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு வந்தடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொன்னீங்களே அப்பா. அநேகருக்கு அப்பா ஜீவ விருட்சத்தின் நாட்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் நல்லவர் கர்த்தாவே, நீர் நல்லவர் அப்பா. நன்மை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை மனுஷனால முடியாது, எங்களுடைய புத்திக்கு எட்டாது கர்த்தாவே. நீர் செய்ய போகிற காரியங்கள், நீங்க எங்களுக்கு அறிவிக்க போகிற காரியங்கள் அப்பா எங்களுக்கு எட்டாத உயரமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய வசனங்களை எல்லாம் எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய், உம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை, இந்த
புதிய ஆண்டின் ஆராதனையை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்க போகிற வாக்கு தத்தங்கள் அப்பா, நாங்கள் கேட்க போகிற ப்ராமிஸ் கர்த்தாவே ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் வந்து அது உரைக்கப்படும் இருக்கிறது கர்த்தாவே. அவைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நூறத்தனையாய் பலன் தருவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா விதைகளும் ஆண்டவரே அது பாடல் வடிவில் இருக்கிற வார்த்தைகளாக இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் பிரசங்கத்தில் கேட்க போகிற உம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. எல்லா வார்த்தைகளும் எங்களுக்கு வந்து பலிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. எங்களுடைய உள்ளங்களை உடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவராவது வந்த அதே வண்ணமாக திரும்பி போகாதபடிக்கு அப்பா ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே, இந்த வித்தானது இந்த வசனமானது வளர்ந்து மரமாக அநேகருக்கு கனி கொடுக்கத்தக்கதாய் உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நாயகன் நீர் ஒருவரே கர்த்தாவே. நாங்கள் வேற எதையும் பார்க்க வரல ராஜா, உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய முகத்தை ஒரு விசையை கூட நீங்க வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஒரு விசையாக நீங்க தெரிவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பரிசுத்த குலைச்சல்களை இது சபைக்குள்ள கொண்டு வருகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த சபையை விட்டு நீங்க அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு பரிசுத்த கூட்டமாய் பரிசுத்த ஜனமாய் உம்மை நாங்கள் சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாம உம்மை ஒருவராலும் பார்க்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஒரு விசை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை கழுவுங்க. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை ஒரு விசை கூட கழுவுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள உட்பிரவேசிக்க இருக்காதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க கர்த்தாவே. உம்முடைய வசனம் எங்களுக்கு வெளிப்படுவதாக ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு அது புலப்படுவதாக அப்பா. எங்களுடைய இருதயங்கள்ல உம்முடைய வசனம் வருவதாக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையாகி உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால பேசுங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதிக்கும்படியா, அவர் நாமத்தை உயர்த்தும்படியா இந்த நியூ இயர் சர்வீஸில் கூட நம்ம வந்திருக்கிறோம். அவர் இந்த இடத்துல வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வருவதற்கு முன்பதாகவே நமக்காக என்னுடைய ஆடுகளுக்கு நான் என்னுடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு நல்ல தகப்பனாக நம்ம வருவதற்கு முன்பதாகவே அவர் ரொம்ப உற்சாகமாக ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தின் வார்த்தையை கொடுக்கணும்னு இந்த இடத்துல அசைவாடுறாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? 2 பேர் இருந்தாலே போதும் அவருக்கு. நம்ம இங்கே நிறைய பேர் கூடியிருக்கோம். நான் நிறைய பேரை பார்க்குறேன் இந்த இடத்துல. நிறைய பேர் இருக்கோம். நம்ம 2 பேர் இருந்தாலே போதும் ஆண்டவருக்கு அந்த இடத்துல வந்துருவார் அவர். அப்பா, உமக்கு நன்றி. காலை வேளையிலே ஒரு வார்த்தை சிறையிருப்பு அப்படின்னு. நிறைய பேர் நம்ம சிறையிருப்பில் தான் இருக்கலாம். சிறையிருப்பு அப்படின்னா இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் நடக்க முடியாதபடி கை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதுதான் சிறையிருப்பு. அதிலிருந்து அவர் சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா அவர் நம்மளை வெளியில் கொண்டு வர்ற போது. இது ஒரு வாக்குத்தத்தம். இதை நீங்கள் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நடக்கும். நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய சிறையிருப்பை நான் சொப்பனம் பார்க்கறது போல் அவர் திருப்புவார் இந்த வருஷத்தில். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 100 கூட வாசித்து நம்ம உற்சாகமாக அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலை நம்ம பாட போகிறோம். சங்கீதம் 100 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து கூட நீங்களும் வாசிங்க. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இந்த இடத்துல இருக்கிறோம். நிச்சயமா இன்னைக்கு இந்த வருடத்துக்கான ஆகாரத்தை நம்மளை புஷ்டி ஆக்கும்படியா ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வார்த்தையை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். உற்சாகமாய் பாடல்களை கூட நம்ம பாட போறோம். எல்லா கரங்களை தட்டி ஆனந்த சத்தத்தோடு அவரை துதிப்போம்.
செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென். அவர் வீட்டின் நன்மைகளால நிரம்பிட வந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் தகப்பன்மார்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நம்மளுடைய பரம தகப்பன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து, நம்மளுடைய தேவையை அறிந்து அந்த இடத்துல வந்து நம்மளை சந்திக்க அவர் வல்லவர். இந்த வருடத்தில் கூட நம்ம தேவை என்ன, நமக்கான வார்த்தை என்ன, மன்னா என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை இந்த காலை வேளையில் நமக்கு நிச்சயமாய் அவர் கொடுக்க வல்லவர். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை சொல்லுவோமா கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து சாத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர்
செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்துக் கொண்டீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தனது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் மாதம் இந்த வருடம் துவக்கத்தில் முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அதை கேட்பதற்கு ஆவலோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கடந்த ஆண்டு புதிய மாற்றங்களின் ஆண்டுன்னு சொல்லி நம்ம தியானித்து வந்தோம். புதிய மாற்றங்களை, த சீசன் ஆஃப் நியூ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்தார் என்பதை நான் அறிவேன். சிலர் சாட்சியா நேற்று இரவு பேசினாங்க, சிலர் வர முடியல, சிலர் அதை அனுபவித்ததை குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வருடத்தில், கடந்த வருடத்தில் 2024 அநேக மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதை நாம் பார்த்தோம். நல்ல மாற்றங்கள் அநேகருடைய வாழ்க்கையில், வேலையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் சரீர சுகம் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்களை கர்த்தர் அனுமதித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்திற்கான இந்த கன்மலை மீட்பர் சபைக்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக, ஆராதனையாக இந்த நாளிலும் கூட நாம் கூடியிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் மெய்யாய் நடப்பிப்பதற்காக தான் அவர் என்ன செய்யறாரு? வார்த்தைகளை அனுப்புறார். அவர் வார்த்தைகளை அனுப்பி நம்ம என்ன செய்யறாரு? எல்லா அழிவுக்கும் தீங்குக்கும் விலக்கி நம்மளை காக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நினைப்பூட்டின இந்த வார்த்தையை எடுப்பதற்கு முன்பதாக நான் இதை ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தை எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. நான் இதை வேண்டாம், வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வார்த்தைக்கு நேராக நான் போறேன். ஒரு 3 முறை இதை நிராகரித்து இந்த வார்த்தையை தள்ளி வேறு வார்த்தைக்கு நேராக போனேன். ஆனால் தீர்க்கமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி, ஏன்னா நடக்க போகிற சூழ்நிலைக்கு விரோதமா இருக்குது இந்த வார்த்தை நடக்குமா அப்படின்ற ஒரு காரியத்துல நான் வேறு வார்த்தைகளை நோக்கி நான் கடந்து போறேன். ஆனா கர்த்தர் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை கொண்டே என்னோடு கூட, சபையில சில ஆரம்ப பிரேயரா இருக்கலாம், சில ஜெபங்களா இருக்கலாம், அந்த வார்த்தை ஷார்ப்பா வந்துட்டே இருந்தது நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை சொன்னால் அதை செய்து முடிப்பார்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆகவே உறுதியாய் தீர்க்கமாய் நான் நம்புறேன், இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு அல்ல, சபைக்கு மாத்திரம் அல்ல, அங்கத்தினராகிய உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இது நிறைவேறும் என்று நான் வாக்குறுதி செய்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் பாருங்க, ஏசாயா 35 அதிகாரத்தின் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆண்டு 2025 என்ன ஆண்டா இருக்கும்? நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு. The year of everlasting joy. இந்த 2025 நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு என்று சொல்லி இந்த கன்மலை மீட்பர் சபையின் அங்கங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசன வார்த்தையா நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா, ஒருவேளை என்னுடைய மகிழ்ச்சி ஒரு சில நாள் காலங்கள் கடந்து போனவுடனே அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? It will fade away. வேதம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில், the remnant of the Lord shall return to Zion with singing, everlasting joy upon their head, sorrows, signs shall be flee away. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எப்ப தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் இருக்கிற வரையும் தான். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. They shall obtain joy அப்படின்று அவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு சந்தோஷமா தான் இருக்குதுல்ல. இந்த வார்த்தையை குறித்து தான் இன்னைக்கு காலையில உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஆனாலும் கூட இந்த வார்த்தையினுடைய பின்னணியம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? முழுமையாய் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஏதோ ஒரு வார்த்தை நல்ல நமக்கு மனசுக்கு சந்தோஷமா ஒரு வார்த்தை வந்துச்சு ஆமேன்னு குதிப்பது அல்ல. அந்த வார்த்தையினுடைய பின்னணியம் என்ன, அது பேக்ரவுண்ட் என்ன, எதற்காக சொல்லப்பட்டது என்பதை குறித்து உங்களோடு கூட இந்த நாளிலும் நான் பேச போறேன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொண்டாதான்
அந்த நித்திய மகிழ்ச்சியை நாம் அனுதினமும் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இதற்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை 34ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய கோபாக்கினையை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா தேசங்கள் மீதும் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா தேசங்களுக்கு மேலும் தேவனுடைய கோபாக்கினை வந்தது. தேவனுடைய பிள்ளைகள் மேலும் கூட கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் மேலும் கோபாக்கினை வந்தது. நீங்க 34ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். அப்பதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த தேசத்துல கர்த்தர் கொலையுண்டு போகும்படி செய்தார். அவருடைய பிணங்கள் நாற்றம் எடுத்தது, அவருடைய இரத்தங்கள் எல்லாம் பாறைகளின் மேல் படிந்தது. இப்படி பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நிலம் வனாந்தரமாய் போச்சு, செழிப்பில்லாமல் போச்சு. அவருடைய தேவனுடைய கோபாக்கினை அந்த தேசத்தில் முழுவதுமாக என்ன செய்யப்பட்டது? நடந்தது. அவருடைய நியாய தீர்ப்பு நடந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் 35ஆம் அதிகாரத்திலேயோ மீட்பினுடைய மறுசீரமைப்பின் பணியில் கர்த்தர் என்ன செய்றாரு? எடுத்து செல்றார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த கடந்த வருடத்தில், இந்த 2024 ஒருவேளை அநேக காரியங்கள், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்களின் நிமித்தமாக, தேவனுடைய கோபாக்கினையின் நிமித்தமாய் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு சரியா ஈடா என்ன செய்வாரு? மறுசீரமைப்பை செய்கிறார். நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். 34ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது அங்க எல்லாம் அரண்மனை எல்லாம் என்ன செய்து? காஞ்சொறி மூடியது. அரண்மனை ராஜரீகம் செய்ய வேண்டிய இடங்களில செய்ய முடியாதபடி அங்க காட்டு புஷ்பங்கள் எல்லாம் என்ன செய்தது? நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நிலம் செழிப்படையாமல் வறண்டு போன சூழ்நிலையா இருந்தது. ஆனால் 35ஆம் அதிகாரத்துல நாம் கடந்த டிசம்பர் மாதத்துல முதல் 4 வசனங்களை தியானித்தோம். முதல் 4 வசனங்களை மாதம் முழுதும் நாம் தியானித்தோம். ஆகவே இந்த வசனத்தை குறித்து சொல்லும் போது இது மில்லேனியல் ரெயின் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. 1000 வருஷம் அரசாளுகையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்கும். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது இப்பொழுதே என்ன செய்யும்? சம்பவிக்கும். ஹல்லேலூயா. ஏன் இப்படி உறுதியாய் நான் சொல்றேன் பாருங்களேன். ஏன் இப்படி சொல்ல முடியும்? 5வது வசனத்தையும் படிக்கலாம். 34:5. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அடுத்த வசனம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். ஹல்லேலூயா. இந்த 5வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது குருடனின் கண் என்ன செய்யுமா? திறக்கப்படும், செவிடரின் செவிகளும் திறக்கப்படும், முடவன் மானை போல துள்ளி குதிப்பான். இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்றோம்? ஏசாயா தீர்க்கன் எழுதின காரியத்தை கர்த்தர் வந்து என்ன செய்றார்? இயேசுவானவர் வந்து செய்றார். அப்போ இது 1000 வருஷம் அரசாட்சியில் நிகழப்போகின்ற காரியங்கள் மாத்திரமல்ல, அப்பவே நடக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய என்னுடைய காலங்களிலும் இது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நித்திய மகிழ்ச்சி என்பது நாம் சுதந்திரமாய் நித்திய வாழ்க்கைக்கு போன பிறகுதான் நித்திய மகிழ்ச்சின்னு அல்ல. பூமியில் வாழும் உங்களாலும் என்னாலும் இந்த நித்திய மகிழ்ச்சியோடு கூட வாழ முடியும். ஹல்லேலூயா. நான் உறுதியா நம்புறேன், நம்மளுடைய மகிழ்ச்சி நாம் சுற்றி இருக்கின்ற காரியங்கள் நமக்கு சாதகமாய் நடக்கும்போது உள்ள மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது அல்ல, அது மாறும். இன்னைக்கு நம்ம எது நமக்கு ரொம்ப நேசிக்கிறோம், எது நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியமோ அது நாளைக்கு நமக்கு என்ன செய்யாம போகும்? மகிழ்ச்சி தராம போகலாம். ஆனால் என் தலைமேல் நித்திய மகிழ்ச்சி உண்டா இருக்குது பாருங்களேன். எது நடக்குதோ நடக்கலையோ இந்த மகிழ்ச்சியை யாரும் என்னிடத்துல இருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அததான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். அப்ப பாருங்க, இந்த சம்பவம் செவிடர்களுடைய செவிகள் திறக்கும், குருடருடைய கண்கள் எல்லாம் காணும், முடவன் மானை போல துள்ளி குதிப்பான். இதெல்லாம் நடந்தது எப்போ தெரியுமா? இயேசு வந்த பிற்பாடு. நம்ம இந்த முதல் 4 வசனத்துல பார்த்தோம், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப ரட்சகர் வந்தார், ரட்சகர் நமக்கு அனுப்பப்பட்டார், ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அது நிமித்தமாக இந்த 5வது வசனத்துல அவர் குருடரின் கண்களை திறப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளும் பாருங்க, இதை மூட வேண்டாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை கூட நாம் படிக்கலாம்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது யார் சொல்றா? இயேசுவானவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? யோவான் ஸ்நானகன் சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறான். இயேசுவானவருக்கு அது அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அவரோ அமைதியா இருக்கிறாரு. இயேசுவினிடத்தில் யோவான் ஸ்நானகனுடைய சீடரை யோவான் ஸ்நானகன் சீஷனை அனுப்புறான். எதுக்கு? வருகிறவர் நீர்தானா இல்ல வேறு ஒருவருக்காக நான் காத்திருக்கணுமா? எதுக்கு? அவனுடைய டெஸ்பரேஷன் என்னது? என்ன ஜெயில இருந்து என்ன செய்யல? விடுவிக்கலையே, இல்ல நமக்கு நடக்கலையே. அந்த ஒரு காரியத்திற்காக அவன் சொல்றான். அவனுடைய சீடர்களை இயேசுவினிடத்திலே அனுப்புறான். வருகிறவர் நீர்தானா இல்ல வேறு ஒருவர் வருவதற்கு நான் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு பதில் உரைக்கிறதா என்னது? நீங்க என்ன செய்யுங்க? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், நீ போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்ன செய்ய? யோவானுக்கு அறிவி. யோவான் ஸ்நானனுக்கு அறிவு என்ன? நீ பார்க்கிறதையும் கேட்கிறதையும் போய் அறிவி. என்னெல்லாம் நீ பார்த்த, என்னெல்லாம் நீ கேட்ட? செவிடர்கள் கேட்கிறாங்க, குருடர்கள் என்ன செய்றாங்க? பார்க்கிறாங்க, சப்பானிகள் எழுந்து நடக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அப்போ ஏசாயாவின் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோவான் ஸ்நானனுக்கு என்ன செய்றாரு? ஞாபகப்படுத்துறார். அப்போ இந்த 35ஆம் அதிகாரம் மில்லியனல் ரெயின் மாத்திரமல்ல, 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகின்ற காரியங்கள் மாத்திரமல்ல, அது நடக்கும். ஆனால் இன்று நீங்களும் நானும் அதை என்ன செய்ய முடியும்? பூமியில் நடப்பதற்கு என்ன செய்யலாம்? நம்ம அர்ப்பணிச்சோம்னா நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், இந்த 35ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 8-9 வசனத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். 8, 9, 10 இந்த 3 வசனங்களை தியானித்து நித்திய மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலும் சுருக்கமாய் உங்களோடு கூட பேசி வருகிற வாரங்களில அதனுடைய விளக்கத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 3 குறிப்புகளை உங்களோடு கூட பேசுறேன். 8வது வசனத்தினுடைய சாராம்சம், கர்த்தருடைய பாதை பரிசுத்த வழி. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாதை என்பது அது பரிசுத்த வழி. 9வது வசனத்துல கர்த்தருடைய பாதை என்பது பாதுகாப்பின் வழி. 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய பாதை என்பது பாதுகாப்பின் வழி. இந்த பாதை வழியா நம்ம போகும்போது 10வது வசனத்துல சொல்லப்பட்ட நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும் என்ற வார்த்தையை நாம் என்ன செய்வோம்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 8வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 8வது வசனத்தை படிக்கலாம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. முதல் சொல்லப்பட்ட வழி பரிசுத்த வழி. கர்த்தருடைய பாதை என்பது பரிசுத்த வழி. நாம் ஏற்கனவே பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் அவசியம். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்களேன், அங்கே பெரும்பாதையான வழி இருக்கிறது, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டானா? திசை கெட்டு போக மாட்டானா? ஹல்லேலூயா. பெரும்பாதை என்ற வழி. பெரும்பாதைனா ஒருவேளை பெருசா பிராடா இருக்குதோ அப்படின்னு இல்ல, முக்கியமான வழி, மெயின் பாத், முக்கியமான வழி. நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் இருக்கும்படியாய் நான் இருக்கணும்னா எனக்கு பெரும்பாதையான அந்த பரிசுத்த வழியில் என்னை என்ன செய்யணும்? நடக்கும்படி என்னை நான் சீர்தூக்கி அமைத்துக் கொள்ளணும். என்னுடைய I should mend my ways. என்னுடைய பாதைகளை நான் என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கணும். எல்லாருக்கும் வாஞ்சதான். இங்க எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்டா எல்லாரும் 2 கைகளை நம்ம உயர்த்துவோம். நித்திய மகிழ்ச்சி எனக்கு வேணும். ஆனால் இந்த நித்திய மகிழ்ச்சிக்குள் நான் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற பாதை ஒன்று என்னது? பரிசுத்த வழி. என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியம் அவசியம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை என்னால், என்னுடைய சுய கிரியையினால் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது.
நான் எவ்வளவுதான் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாலும் இந்த அசுத்தம் என்பது என்னுடைய சரீரத்தில் என்ன செய்யறது? ஒட்டி கொண்டேதான் இருக்குது. ஏதோ ஒரு நிமிடத்துல அந்த அசுத்தமான காரியங்கள், நினைவுகள் என்னுடைய எண்ணங்களில், என்னுடைய செயல்களில் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. திருப்பிக் கொள்ளும் பாருங்களேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். இதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? தீட்டுள்ளவன் அதில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிப்பதில்லை. அந்த பரிசுத்த வழி என்பது பரிசுத்தமாய் ஜீவிக்கின்ற ஜனங்களுக்கு தான் ஏற்படுத்தப்பட்ட வழியை தவிர தீட்டுள்ளவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் அதன் வழியா என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. சரி, இப்ப வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். நியூ அண்ட் தி லிவிங் வே. அவருடைய சரீரத்தின் மூலமாக திரையில் இருந்து என்ன செய்றாரு? அவருடைய இரத்தத்தை தந்து புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை, நியூ அண்ட் தி லிவிங் வே, ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த மார்க்கத்தின் வழியாய் நான் வாழும்போது இந்த புதிதான இந்த பரிசுத்த வழிக்கு நேரா என்ன செய்ய முடியும்? நடந்து செல்ல முடியும். என்னுடைய சுய பலத்தினாலோ, என்னுடைய டேலண்ட்னாலேயோ, எனக்கு தெரிந்திருக்கிற வேத அறிவினாலோ அல்ல. தேவனுடைய அடுத்த வசனத்தையும் கூட படிங்களேன். அதோட அந்த படிச்சதுல 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். போதுமா? போதும். அந்த பரிசுத்த வழியில் நடப்பதற்கு எனக்கு என்ன தைரியம் இருக்குது? அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவனா இருக்கிறேன். அந்த தைரியம் தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? பரிசுத்த வழிக்கு நேரா நடக்கணும்னா நான் புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்துடைய வழியை நான் என்ன செய்யிருக்கிறேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டானும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தைரியம் அவசியம். நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ். நான் எப்பயுமே சொல்லேன், the word no அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். நிறைய பேர் அதை பயன்படுத்த தெரியாததுனால தான் அநேக காரியங்களில் சிக்குண்டு போறாங்க. நோன்னு நமக்கு சொல்றதுக்கு ஒரு பயம், அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. சில காரியங்களுக்கு நீங்க நோ நோன்னு சொன்னாதான் என்னது? உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கொள்ள முடியும். அது ரொம்ப ஒருவேளை ஹார்ஷா இருக்கலாம், அவர் ரொம்ப ஹார்டா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆமா போட்டா நம்ம என்ன செய்ய முடியாது? உங்களுடைய வழியை நீங்க தீர்மானிக்க முடியாது. சில காரியங்களுக்கு நோனா நோ. வேதம் சொல்லுகிறதா, நான் சொல்றதை நீங்க எடுத்துக்காதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லு. ரெண்டுத்துக்கும் நடுல ஒண்ணும் கிடையாது. Let your yes to be yes, no to be no. ரெண்டுத்துக்கும் நடுல மையமா டேஞ்சரஸ். யார் மனதையும் நான் புண்படுத்த கூடாது, அப்படி நடக்க முடியாது. Let your yes to be yes, no to be no. ஆவியில் நிறைந்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நோன்னு சொல்ல பழகிட்டீங்கன்னா நீங்க ஒரு படி முன்னாடி போறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அவர் சொல்றாரு, இயேசுவானவரை எதுக்கு தெரியுமா அவர் ஆனந்த தைலத்தினால் பிதா அபிஷேகம் பண்ணாரு. அவர் நீதியை நேசித்தார், அக்கிரமத்தை வெறுத்தார். நோ, நான் நோ தான். அக்கிரமத்தை வெறுத்தார், நீதியை நேசித்தார். ஆகவே அவர் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அவர் என்ன செய்தாராம்? ஆனந்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும், அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கணும் அப்படின்னா சில காரியங்களில் நீங்க என்ன செய்யணும்? இந்த பெரும்பாதையில் நடக்கணும் அப்படின்னா பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம் பரிசுத்தம் என்பது என்னுடைய சரீரத்தில் ஏதோ பாவம் செய்கிறது மாத்திரம் தான் நம்ம நினைக்கிறோம். பாவம் செய்வது என்பது விபச்சார பாவமோ இல்ல மது போதையில் என்னை ஒப்பு கொடுக்க, இதுதான் நம்ம அநேக நேரம் யோசிக்கிறோம். ஆனா பேசுகிற பேச்சில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும்போது என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? பிறளாது. நான் பேசுறது தெளிவா பேசுவேன், நீங்க பேசுறது தெளிவா பேசுவீங்க. ஜனங்கள் உங்களிடத்துல ஒரு தெளிவை பார்ப்பாங்க. எப்ப தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க பேசுற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமா? ஜீவனும் வல்லமையும் உள்ளது,
இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதா இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்கும்? எந்த பட்டயத்திலும். எவனை வெட்டலான்னு நீங்க நினைக்கிறதுக்காக சொல்ல, இன்னைக்கு பாருங்க வரட்டும் வெட்டுறேன் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை காயப்படுத்துவதற்கு அல்ல, காயங்களை கட்டுவதற்காக. உங்களை பார்த்து நான் அப்படி பேசுறது உங்களை காயப்படுத்துவது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க முன்னேறி வருவதற்காக நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பிரயாசம். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது என்ன பார்க்கிறோம் பாருங்க. அந்த வழியில் பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன வேணுமா? 19வது வசனத்துல பார்க்கிறோம், சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம் மாம்சத்தின் திரையில் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. என்னுடைய வாழ்க்கை அந்த மார்க்கம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். நியூ அந்த லிவிங் வே, என்னுடைய லிவிங் வே, என்னுடைய ஜீவனுள்ள அந்த மார்க்கத்தினுடைய என்னுடைய வாழ்க்கையின் வழி என்னவா இருக்குது? ஆபீஸ்ல ஒரு மாதிரி, மால்ல போனா ஒரு மாதிரி, வேலை ஸ்தலத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி, இந்த மாதிரி இருந்தா நம்ம ஒரு மாதிரி அர்த்தம். ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்ல? ஒவ்வொரு மாதிரி இருந்தா இவன் வேற மாதிரி போல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. நான் மாதிரியா இருக்கணும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்குது? மாடல். ஐ ஷுட் பி அன் மாடல். நான் பிறருக்கு மாதிரியா இரு. இதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். நீ அன்பிலும் ஆவியிலும் வார்த்தையிலும் பிறனுக்கு இல்ல விசுவாசிக்கு என்ன செய்ய? மாதிரியா இரு. ஒரு மாதிரியா இருன்னு சொல்லல, மாடலா இரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், 2025 தேவனுடைய ஆவியை தரித்த ஜனங்களாய் பெரும் பாதை என்கின்ற பரிசுத்த பாதையில் நீங்கள் நடந்து செல்லுகிறவர்களாய் நீங்க என்ன செய்யணும்? காணப்படணும். ஹல்லேலூயா. ஏன் வேதம் சொல்லுகிறது தீட்டானவன் அதற்குள் வருவதற்கு என்ன செய்யாதா? அனுமதி கிடையாது. தீட்டுள்ளவன் அதற்குள்ள வரவே முடியாது. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மகனாய் மகளாய் அந்த பரிசுத்த வழியின் பாதையில் நான் என்ன செய்றேன்? வருகிறேன். 1 பேதுரு 5:15 சொல்லுது, நான் படிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஒரு சில பகுதிகளில் மாத்திரம் இருங்கன்னு சொல்லிருக்கா? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. ஒருவேளை யாரும் பார்க்கலையே, யாரு பெருசா பார்க்க போறாங்க? சும்மா சின்னதா செய்வோமே. ஹல்லேலூயா. நீங்க தேவன் உண்டென்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நீங்க நம்புனீங்கன்னா, எல்லாவற்றிலும். ஆபீஸ்ல இருந்து குண்டு ஊசி கொண்டு வந்தா அங்க என்ன செய்யறாரு? ஆமா, ஆபீஸ்ல பேப்பர் வேஸ்டா போகுது, 2 ரீம் நம்ம. ஆமா இல்ல? எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அவங்க தான் பரிசுத்த வழியில் என்ன செய்ய முடியும்? ஆமா. நிறைய வேஸ்ட் ஆகுது, தூக்கி போடுறாங்க பாஸ்டர் எங்க ஆபீஸ்ல. தூக்கி போடுறது தான் நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்? அப்படிலாம் இல்லவே இல்லை. தூக்கி போட்டா அது அவங்க தூக்கி போடட்டும். சின்ன காரியத்தில் நான் உத்தமமா இருந்தா கர்த்தர் அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும்போது அங்க உள்ள ஜனங்கள் உங்களை என்ன செய்வாங்க? சாட்சியா பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. சிறு காரியத்தில் நான் பரிசுத்தத்தை தக்க வைத்துக் கொள்வேன் என்றால் பெரிய காரியங்களிலும் கூட அநேகர் என்ன செய்வாங்க? என்ன ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு மாதிரியாய் பார்ப்பாங்க, ஒரு மாடலா பார்ப்பாங்க. எனக்கு அது தேவைதான், ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிற வழி இது அல்ல. எனக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், ஆனா நான் அதை அடைந்து கொள்வதற்கு இது வழி அல்ல. வேறு விதத்தில் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். எப்பொழுது? நான் என்னை சுத்தமுள்ளவனாய் காத்துக்கொள்ளுவது. இதுதான் பரிசுத்த ஜீவியம். பரிசுத்த ஜீவியம்னா நான் பாவம் பண்ணல, எதுவும் பண்ணல, ஆனா செய்கையினால் கர்த்தரை அவமதிக்கின்ற மாதிரி சில காரியங்கள் நான் செய்யறேன். எங்கு போனாலும் தேவனுடைய பிள்ளை என்பதை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். அவர் என் தலையை நிமிர செய்கிறார். ஒரு தப்பு பண்ணவன் போய் தலையை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அவன் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில சொல்றேன், ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் அதில் நீங்க உத்தமத்தை கடைபிடிக்க உங்களோடு கூட இருக்க உங்களை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். அவங்க கூட எடுக்கணும்னு நினைச்சா நீங்க வரதை பார்த்து என்ன செய்வான்? ஒரு ஓனர் வர மாதிரி உங்களை பார்த்து பயப்படுவான்.
உங்களில் இருக்கின்ற பரிசுத்தம் பிறருக்கு உங்களை குறித்த ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ அது பரிசுத்தம்ல, நம்ம அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கு என்ன செய்யிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? தீட்டுள்ளவன் அந்த பெரும் வழியாய், பெரும் பாதை என்கின்ற பரிசுத்த வழியில் அவன் என்ன செய்ய முடியாது? உள்ள வரவே முடியாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதற்கு முன்பதாக உள்ள பாதைகள், சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வழிகளில முதலாவது பரிசுத்த பாதை. இந்த பாதையில் நான் போய் சென்று அடைவதற்கு எனக்கு பரிசுத்தம் அவசியம். நான் தீட்டான காரியங்களை செய்துட்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த வழியில் போவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அந்த வழியில் நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைனா என்னது? என்னது? முட்டாள். அந்த வார்த்தை பாருங்க, சொல்றது கூட நம்ம கூச்சமா இருக்கு. முட்டாள்தனமான ஒரு ஆளா இருந்தாலும் கூட அந்த பரிசுத்த வழியில போகும்போது அவனுடைய வழி என்ன செய்யாதான்? கெட்டு போகாது. வழி மாறி போக முடியாது. நாம் நினைக்கிறோம் சில நேரங்கள்ல, சில மனிதர்கள் இவர்கள்லாம் பெரிய ஆளுக்குப்பா, இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளா நினைப்போம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளா நினைக்கிறோம்னு சொல்றோம் பாருங்களேன். அவர்களை கூட கர்த்தர் என்ன செய்வாரு? அவர்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாய், உத்தமத்தின் நிமித்தமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரும்படி கர்த்தர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த வழி என்பது நான் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேதையா இருந்தாலும் அவன் வழி கெட்டு போவதில்லை. உங்களை பார்த்து சொல்றேன், எல்லா மனுஷங்களும் எல்லா விதத்திலையும் ஞானிகள் அல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, பிரதர் அழகா கை தூக்கிட்டாங்க. நான் அதுல உறுதியா நம்புறேன். இல்ல, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன் உனக்கு உருப்படியா தான் இருப்பான். இல்ல, ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன்ன்ற மாதிரி தான். எல்லாம் தெரியும், ஆனா உருப்படியா ஒன்றும் தெரியாது. இல்ல, ஆனா எது நம்ம முட்டாளு நினைக்கிறோமோ, வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை அவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. பரிசுத்த வழியில் போகின்ற பேதையா இருந்தாலும் கூட அவன் வழி மாறி போக மாட்டான். அவன் நேர் பரிசுத்தத்திலே என்ன செய்வான்? அந்த வழியிலே அவன் என்ன செய்வான்? நடந்து போவான். ஹல்லேலூயா. அந்த வழிதான் என்ன வழி இல்ல? அந்த வழி எப்படிப்பட்ட வழி இல்ல? நம்ம சங்கீதம் 119 130 கூட பார்க்கிறோம்ல. The entrance of his word gives light and it gives understanding to the simple. என்ன சொல்லப்பட்டிருக்குது? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வடைய செய்கிறது. அவருடைய வார்த்தை என்கின்ற அந்த பரிசுத்தம் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு வழியை என்ன செய்கிறது? அந்த வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஒரு பேதையை கூட ஞானியாய் மாற்றுகிறது. எனக்கு ஒரு வழியை உண்டாக்குறது. யார் தான் அந்த வழி? இல்ல, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி வேறு ஒரு பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். கிளியர் ஸ்டேட்மெண்ட். பரிசுத்த வழி யார்? அது இயேசு கிறிஸ்து. நானே வழியும் 14 John 14:6. நானே வழி. படிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. ஒருவேளை எங்கடா அந்த வழி, யார் தான் அந்த வழி நீங்க கேட்டீங்கன்னா இதுதான், இயேசுதான் வழி. அவருடைய சரீரமாகிய திரையை கிழித்து நமக்கு என்ன செய்கிறார்? ரத்தத்தினாலே நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்கிறார். அது பரிசுத்த பாதை. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. யார் இயேசு கிறிஸ்து? வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. எதெல்லாம் நீங்க படித்து உங்களுடைய ஆவியில் உள்வாங்கிக் கொள்கிறீங்களோ அந்த வார்த்தையின்படி நீங்க நடந்து போறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய பரிசுத்த வழி. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, கர்த்தருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? பாதுகாப்பான வழி. முதலாவது பரிசுத்த வழி, இரண்டாவது பாதுகாப்பான வழி.
9வது வசனத்தையும் படிக்கலாம். அந்த 35:9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன், மீட்கப்பட்டவர்களே இதில் என்ன செய்வாங்க? நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு ஆமேன் மட்டும் தான் என் காதுல கேட்குது. அதுலயே டவுட்டா தான் இருக்குது பாஸ்டர் அப்படின்றீங்களா? மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பாங்க. Those who are saved should walk on this path. இல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது என்னது? அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் அதிலே. சரி, சிங்கம் அதிலே இருப்பதில்லை. சிங்கம் எதை குறிக்குது? பிசாசை குறிக்கிறது. நான் ஸ்பிரிச்சுவலா நார்மலாவே வந்துடும். லயன் அப்படின்னும் போது பயம், பலம், ராஜா, ரோரிங், சவுண்டு, பயம் எல்லாம். ஆனா சிங்கம் என்பது ஒரு டெரிட்டோரியல் அனிமல். அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை குறித்து வைத்துக் கொள்ளும். அது அதனுடைய எல்லைக்குள்ள யாரு போனாலும் ஒன்னு பயமுறுத்தும், இல்லைன்னா என்ன செய்யும்? கொன்னு போட்டுரும். எல்லையை ஆதிக்கம் செலுத்துகிறது தான் சிங்கம். ஆனா இந்த சிங்கத்துக்கு இங்க என்ன இல்ல? வேலையே இல்லை. பரிசுத்த வழியில் நாம் நடக்கிறோம். அந்த பரிசுத்த வழியில உங்களை கொன்று போடவோ அச்சுறுத்தவோ வருகின்ற சிங்கத்துக்கு அங்க என்ன இல்ல? வேலை இல்லை. சிங்கம் அதனுடைய பராக்கிரமத்தை என்ன செய்யும்? காட்டிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பராக்கிரம், சத்ருவனுடைய பராக்கிரமம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யாது? ஆதிக்கம் செலுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரும்பாதையாகிய பரிசுத்த வழி எனக்கு பாதுகாப்பான ஒரு வழியாகவும் இருக்குது. இந்த பாதுகாப்பான வழியில சிங்கம் இருப்பதில்லை. சிங்கம் எந்த எல்லைக்குள்ள, சிங்கத்தினுடைய எல்லைக்குள்ள யாரையும் என்ன செய்யறது இல்லை. அது பசிக்கலனா கூட அது என்ன செய்யும்? கடித்து கொன்று போடும். காரணம், இதை பார்க்கின்ற மற்ற மிருகங்கள் அதற்குள்ள என்ன செய்யாது? வராது. அப்போ எல்லைகளை ஆதிக்கம் செலுத்துற உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இந்த எல்லைக்குள் நீங்க தான் ஆதிக்கம் செலுத்தணும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கும்போது நீங்க தான் அந்த எல்லைக்குள் என்ன செய்யணும்? You are in charge. சிங்கத்துக்கு அங்க என்ன இல்ல? வேலை இல்லை. அடுத்தது இன்னொரு காரியம் சொல்லியிருக்குது. என்னது? துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகம்னா என்னது? பீஸ்ட் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெறி பிடித்த மிருகம் அப்படின்னு அதோட டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. வெறி பிடிச்ச மிருகம் இல்ல பசியுள்ள மிருகம், இதுதான் துஷ்ட மிருகம். வெறி பிடித்த மிருகம் என்ன செய்யும்? நம்ம அமைதியா போனாலும் ஒரு நாய் வெறி பிடிச்சிருக்கு, அந்த தெருல நீங்க போறீங்க, சாதாரணமா தான் நான் போனேன், அந்த நாயோட என்ன செய்யும்? அந்த நாய் என்ன செய்யும்? நம்ம சும்மா அமைதியா போனாலும் அந்த வெறி பிடித்தது என்ன செய்யும்? நம்மளை தாக்கும். அப்படிதானே? நாம் அமைதியா, என் மீது தப்பே இல்லைனா கூட என்னை என்ன செய்யும்? காயப்படுத்தலாம், என்னை வேதனைப்படுத்தலாம், என்னை துரத்தலாம். இல்ல, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்த வழியின் நேரா நீங்க நடக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் வழியை கொடுக்கிறார். உங்க சத்ரு உங்களை என்ன செய்ய மாட்டான்? துரத்த மாட்டான். உங்களை வேதனைப்படுத்த மாட்டான். உங்களை என்ன செய்ய மாட்டான்? தொடர்ந்து துரத்த மாட்டான். இந்த 2024 பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் துரத்தி கொண்டே இருந்தது. நான் ஓடி ஓடி ஒரு காரியங்களை மேற்கொள்வதே என்னுடைய வாழ்க்கையின் போராட்டமா இருந்ததுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் 2025 கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம், துஷ்ட மிருகம் அங்கே இருப்பதில்லை, வெறி பிடித்த மிருகம் அங்கே இருப்பதில்லை. ரெண்டாவது இன்னொரு காரியம் பாருங்க. இந்த துஷ்ட மிருகத்தை குறித்து பார்க்கும்போது பசியுள்ள மிருகம், the beast with hunger. பசியா இருக்கிறது என்ன செய்யும்? எதை கிடைச்சாலும் என்ன செய்யும்? துஷ்ட மிருகம்னா, பசியா ஒரு மிருகம் இருக்குன்னா அந்த மிருகம் எதை கிடைச்சாலும் என்ன செய்யும்? உணவா எடுத்துக்கொள்ளும். நீங்க ஒரு நாள் சத்ருவுக்கு இரையாக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையில விசுவாசிக்கிறீங்க? சத்ரு என்னை பட்சிக்கின்றது போல சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்க ஒருவேளை யோசித்தாலும் சத்ரு உங்களை என்ன செய்ய போறதில்ல? பட்சிப்பதற்கு அது இடமே இல்லை. அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லப்பட்ட காரியம் என்னது? மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். ஹல்லேலூயா.
மீட்கப்பட்டவர்கள் தான் அதில் நடப்பார். நான் பாருங்க, முதலாவது சிங்கம் இருப்பதில்லை, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே இருப்பதில்லை. ஹல்லேலூயா. யார் நடக்க முடியும்? மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே அந்த பாதை என்னது? ப்ரொடெக்ஷன் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்களேன், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 14ஆம் அதிகாரத்தில் 13, 14 வசனங்களை கூட. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகா ரட்சிப்பு நடக்குது. கர்த்தர் மீட்டு எடுக்கிறார். அவருடைய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வர வழியில் என்ன நடக்குது? எகிப்தியர்கள் பின்தொடர்கிறாங்க. மோசேக்கு ஒன்னும் புரியல, அவன் என்ன செய்வது என்று தெரியல. கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுறான், கர்த்தாவே இப்ப என்ன செய்யறது? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீ என்ன செய்ய? நீட்டு. சிவந்த சமுத்திரத்தை நோக்கி நீ என்ன செய்ய? அடி. கர்த்தர் என்ன செய்றார்? ஒரு பாதையை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. இங்க ஒரு பாதையை உண்டாக்குறாரு. இந்த பாதையில் யார் நடந்து போறாங்க? மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் அந்த பாதையில் நடந்து போறாங்க. ஆனால் பின்னாடியே யார் வராங்க? மீட்கப்படாத ஜனங்கள், சுத்திகரிக்கப்படாத ஜனங்கள், அசுசியான ஜனங்கள். யாரு இந்த பாதையின் வழியாய் கடந்து முன்னேறி அந்த கரை போய் சேர்ந்தது? மீட்கப்பட்டவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எகிப்தினுடைய ரதங்களை எல்லாம், உருளையை எல்லாம் என்ன செய்தாரு? அந்த சிவந்த சமுத்திரத்திலேயே கர்த்தர் என்ன செய்தாரு? அங்கேயே அவங்களுக்கு பரியல் உண்டு பண்ணிட்டாங்க. அப்படிதானே? இந்த வார்த்தையுடைய காரியத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. மீட்கப்பட்டவர்கள் தான் அந்த பாதையில் என்ன செய்ய முடியும்? கடந்து வர முடியும். பாதுகாப்பின் பாதை, the path of protection. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை பரிசுத்த வழிக்கு நேராய் வருவதற்கு உங்களை என்ன செய்றாரு? ஏவுகிறார். பரிசுத்த வழியில் நீங்க நடந்து போகும்போது அங்கு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. அந்த பாதையில் பாதுகாப்பு உண்டு. சிங்கம் அங்கு இல்ல, துஷ்ட மிருகம் அங்கு இல்ல, மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. மோசே கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டு அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் நடந்து வராங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் நடந்து வரும்போது அங்கு சுத்திகரிப்பு இல்லாதபடி அசுத்தமான காரியங்களும் அங்கு வராங்க. அங்க என்ன நடக்குது? அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்திலேயே மடிந்து போறாங்க. மீட்கப்பட்டவர்களோ அடுத்த கரைக்கு போய் சேருகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க போற பாதை பாதுகாப்பான பாதை. இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பக்கமும் அந்த 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 செங்கடல் பிளந்து நிக்குது. அவங்க யோசிச்சிருக்கலாம், இது எப்போ வேணாலும் கூடிருமே. இல்ல, நீங்களா இருந்தா அப்படி யோசிப்பீங்களா? நம்ம இப்படி யோசிக்கணும் இல்ல? ரெண்டு பக்கமும் சிவந்த பிரிந்த சமுத்திரம் எப்போ வேணாலும் ஒன்று கூடுமே. பயந்து இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? கடக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, நீங்க கடந்து போங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழியை, வார்த்தை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்ல. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. மூன்றாவதாக அந்த 10வது வசனத்துல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருகின்ற இடம் என்னது? சியோன். சியோன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நான் இருக்கின்ற இடம் பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தா
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் என்னுடைய பங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் துக்கப்படுத்துகின்ற காரியங்கள் கர்த்தரால் வருகிறது அல்ல. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. அடுத்த முறை சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் கொண்டு வருகிற செய்தியை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? வாப்பா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அப்படியா? அதை பார்த்து பேசுவீங்க, ஓடிப்போம். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். The everlasting joy upon my head. என்னுடைய தலையில் நான் எதை வச்சிட்டு இருக்கிறேன்? கவலைகளையும் கண்ணீரையும் நடக்க போகிற காரியங்களை குறித்தான காரியங்களை என் தலையில் வைத்துக் கொண்டிருந்தால் சந்தோஷம் ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. சஞ்சலமும் தவிப்பும். ஆமா, என் தலை மேல என்ன இருக்குன்றதை நான் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். இல்ல, சில பேர் சொல்றது கேட்டிருக்கோம், தலைக்கு மேல. ஆமா, முடிச்சுட்டாங்க பாருங்க. தலைக்கு மேல என்னோட பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தலைக்கு மேல பிரச்சனை, அடுத்து தலைக்கு மேல வேலை சொல்லுவோமா? இல்ல, தலைக்கு மேல எனக்கு வேலை இருக்குது, தலைக்கு மேல என் பிரச்சனை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது. இன்றிலிருந்து நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். இல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உங்க தலையில உண்மையிலே நித்திய மகிழ்ச்சி உண்டென்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீங்க வரவேற்க மாட்டீங்க, ஓடிப்போன்னு பேசுவீங்க. இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லாத நபர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஓடிப்போன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்ற மனசுக்குள்ள அப்படியே யோசிப்பீங்களா? இல்ல, சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீங்க வருந்தி கேட்டுக்கொள்வதில்லை. உங்க தலை மேல என்ன இருக்குன்றதை நீங்க இன்னிலிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உபயோகிக்க போறீங்க, பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த வாரத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த ஆண்டு everlasting joy upon your head. 2025 நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு. என் தலை மேல கர்த்தருடைய நித்திய மகிழ்ச்சி இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிலர் தான் தலையில கை வைக்கிறீங்க. என்னுடைய தலையில நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒன்று மாட்டம் உங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வருட வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு கிளி ஜோசியம் பார்க்கறது அல்ல. உங்களை வழி நடத்துவதற்கும் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துவதற்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள். நான் ஏற்கனவே மறுபடியும் நான் சொல்றேன், இந்த வார்த்தை எடுப்பதற்கு என்னுடைய இருதயம் இடம் கொடுக்கல. நான் வேறு வசனத்தை தேடுறேன். மறுபடியும் கர்த்தர் இதையே கொண்டு வரார். அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். ஒரு சிலருக்கு அல்ல, ஒரு குழுக்காக நான் பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாய் மாறும். இந்த வருடம் இறுதிக்குள்ள நித்திய மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் தான் இந்த மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடத்துல என்ன செய்ய முடியாது, பிடுங்கிக் கொள்ள முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். எது நடந்தாலும் இந்த நித்திய மகிழ்ச்சியை நான் என்ன செய்ய போறதில்லை. மீட்கப்பட்டவர்கள் தான் அதுல நடந்து போக முடியும். நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? மீட்கப்பட்டதனுடைய உத்தரவாதம் பரிசுத்த பாதையில் காணப்படணும். எத்தனை பேர் புரியுது? நான் மீட்கப்பட்டிருக்கேன், ரைட். ஆனா நான் பரிசுத்த வழியில நான் என்ன செய்யணும்? நடக்க பழகணும். சிறு குழந்தைகள் நடக்கும்போது சில நேரம், அநேக நேரம் அவங்க கீழே விழுகிறாங்க, ஆனா மறுபடியும் என்ன செய்யறாங்க? அப்ப பரிசுத்த கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் எடுத்த உடனே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபுல் பரிசுத்தத்திலே இருக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் வழியை கர்த்தர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்கள் தான் பரிசுத்த வழியில் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். நான் எவ்வளவு அறிவாளி என்பதற்கு அல்ல, அதுக்காக தான் வேதம் சொல்கிறது, பேதையும் வழி கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு ஒருவேளை எல்லா வசனங்களும் தெரியல, தெரிஞ்ச வசனங்களை நீங்க என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன வார்த்தைகளை கொண்டு பேசுறாரோ அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? பேச பழகிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமேல் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, நான் மறுபடியும் சொல்றேன்,
கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்தார். இந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் மையப்படுத்தி நான் ரட்சிக்கப்பட்ட இந்த வழி எனக்கு தெரியும், இனி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எனக்கு தெரியும் அப்படின்றது அல்ல. திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு மீட்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படும். ஹல்லேலூயா. எனக்கு வேதம் தெரியும், வேத அறிவு உண்டு, இவைகள் எல்லாம் சிறு பிராயத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், நல்லதுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு புது புது காரியங்களை என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களில நான் இந்த வழியில் நான் நடப்பதற்கு என்னுடைய கால்களை என்ன செய்யறேன். அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தோம்ல, முடவன் மான்களை போல அநேக காரியங்கள் 2024 உங்களுடைய கால்கள் நடக்க முடியாதபடி, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உங்களை எந்திரிச்சு நடக்க முடியாதது போல, எந்திரிச்சு பேச முடியாதது போல அநேக காரியங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனால் 35ஆம் அதிகாரத்தில் மீட்பின், கர்த்தருடைய மீட்டெடுப்பின் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல உங்களை மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்க எங்க காணப்படணும், சீயோனுக்கு வரணும். சீயோனுக்கு வந்தவனை தான் அங்க சொல்றாரு, சீயோனுக்கு வருவார்கள். அங்க என்ன நடக்குது, அங்கதான் நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல வைக்கப்படும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் எப்பெல்லாம் வரணும், எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்றார். ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நான் வரணும்னா என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். என்னுடைய நடக்கை, என்னுடைய சிந்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய செய்கை எல்லாமே எப்படி இருக்கணும், பரிசுத்தத்திற்கு நேரா இருக்கும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குதா? கர்த்தரை ரட்சித்தார் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குதா? இன்று கர்த்தர் வருவார் என்றால், இன்று மரணம் சம்பவிக்கும் என்றால், நான் தேவனோடு கூட நித்தியத்திற்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற உறுதி உங்களில் யாருக்காவது இருக்கா? ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஜீவியம். இந்த பூமியில மரணத்தை கண்டு அஞ்சாத ஒரே நபர் யார் தெரியுமா? ஒரே நபர் யாரா இருக்க முடியும்? ஒரு கூட்ட ஜனம் யாரா இருக்க முடியும்? முழுமையான ரட்சிப்பை அடைந்த ஜனங்கள் மாத்திரம்தான். என்னுடைய ரட்சிப்பில் நான் உறுதியா இருந்தா, இங்கு நான் மரித்தால் நான் எங்கு போவேன் என்பதை நான் அறிந்தபடியினால் நான் என்ன செய்ய மாட்டேன். மரண பயம் வந்தாதான் உடனே அநேக பேர் என்ன செய்யறோம், எசேக்கியாவை போல என்ன செய்யுது, கர்த்தாவே ஒரு 15 வருஷம், ஒரு 10 வருஷம், 5 வருஷம் கொடுங்க கடவுளை, அதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன். இல்ல, பூமியை விட்டு போறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களோட ரட்சிப்புல உறுதி இல்லைன்னு அர்த்தம். நான் அடிக்கடி ஜெபிக்கிறது, கர்த்தாவே உமக்கு எப்போ நான் வேற தேவையில்லைன்னு நான் நினைச்சிட்டீரோ அதோட போதும். இது ஒருவேளை டேஞ்சரா கூட இருக்கலாம். என்னுடைய வேலையை வச்சு உங்களை நான் ஒரு காரியம் சொல்றேன், உங்களை வைத்து இந்த பூமியில என்ன காரியத்தை நடத்தணுமோ அது வரையும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பான செய்வார், வச்சிருப்பார். மோசே எத்தனை நாள் இருக்கணும்னு தீர்மானிச்சது கர்த்தர் தான். காரணம், அவனை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போறாருன்னு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், கர்த்தருடைய பரம அழைப்பை பெற்ற ஒவ்வொரு ஜனத்திற்கும் கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார், ஒரு பணியை வைத்திருக்கிறார். அந்த பணி முற்று பெறும் வரை அவர்களை வைத்து என்ன செய்வாரு, அவர் காரியங்களை நடத்துவார். ரட்சிப்புல நான் உறுதியா இருந்தா மரணத்தை குறித்து நான் என்ன செய்ய போறதில்ல. எல்லாரும் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும் இல்ல, அதை குறித்து இன்னைக்கே பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீட்கப்பட்டவர்களுக்கு ஆனந்த களிப்புடன் எங்க சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுவதற்கு தான் நீங்க என்ன செய்யணும், பிரயாசப்படணும். சில பேருடைய உட்காந்துட்டு எதை யோசித்தா கவலை வருமா, அப்படி யோசனையில உட்காந்துட்டு தனியா உட்காந்துக்கிறது, சோகமான பாட்டை கேட்கறது, அவங்களே சோகத்தை வர வச்சுக்கிறது. காஸ்பல் சாங்ல கூட சோகமான பாட்டுலாம் இருக்கு பாருங்க, சில பேருக்கு அதான் பிடிக்கும். அப்படியே கேட்டுட்டு அப்படியே சோகமாவே. நான் நேற்று சொன்னது நல்லா கவனமா கேளுங்க. ஜெபம் என்பது நான் சோகமா இருக்கும் போது தான் ஜெபிப்பது அல்ல, பாரத்தோடு கூட மனதுருக்கத்தோடு கூட ஜெபிக்கின்றது தான் உண்மையான ஜெபம்.
நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் பாஸ்டர், அதனால கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வந்தால் எங்கள் மனசு ஆறுதலாக இருக்கும். அந்த ஜெபம் உங்களுக்கு தான், கடவுளுக்கே போகாது. அது நீங்களே ஆறுதல் பட்டுட்டு திரும்பி வந்துட வேண்டியதான் வீட்டுக்கு. எப்பொழுது உங்களோட ஜெபம் மேலே ஏறும் அப்படின்னா, மனதுருக்கத்தோடு கூட. எத்தனை சம்பவங்கள் நம்ம கேட்குறோம், எத்தனை மரணங்கள் சம்பவிக்கிறது, எத்தனை சிறு பிள்ளைகள் மரித்து போறாங்க, எத்தனை தேவ ஊழியர்கள் வியாதியில மரித்து போறாங்க. மனதுருக்கத்தோடு கூட நீங்க ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீதிமான் செய்யும் உருக்கமான ஜெபத்துக்கு தான். கவலையோடு ஜெபிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. உங்க கவலை நீங்க அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு, திரும்பி வந்துருங்க. காலை வேளையில மறுபடியும் நான் சொல்றேன், மீட்கப்பட்டவர்கள், the remnant of the Lord shall return to Zion with singing, the everlasting joy upon their head, they obtain joy and gladness, they obtain joy and gladness, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இந்த 2025 காலையில உங்களை பார்த்து நான் சொல்ற காரியம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இனி சஞ்சலம், எந்த காரியம் என்னை துக்கப்படுத்துகிறதோ அது எனக்கு வேணாம், ஐ ரிஜெக்ட் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ன்னு சொல்ல பழகிக்கணும். எந்த காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டால் வருகின்ற 2025 உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை கொண்டு பலரை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம்.